ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஆயில் ஸ்கின் இருக்குது, எனக்கு ஆயில் ஸ்கின்னு. அதனால ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு 2-3 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இது ரொம்ப சீக்கிரம் நல்லா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ஆயிலெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி நல்லா நம்ம ஸ்கின் நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்டோ ஓப்பன் போஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது எப்படி செய்யறது, என்னன்னா ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையானது நான் முல்தானி மிட்டி. இதில் உங்களுக்கு நான் எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த ஆயில் ஸ்கின்னு நம்ம ஸ்கின் நல்லா டைட்டிங் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸு தான். அடுத்து பச்சை பயிறு, அதாவது இந்த க்ரீன் கிராம் பச்சை பயிரை நல்லா அரைச்சிட்டு, நான் ஜெலிக்கவே இல்லை, அப்படியே அரைச்சி இருக்கிற, அதனால் குறைன்னு தான் இருக்கும். ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை நல்லா ஜலிச்சிட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பச்சை பயிறு அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதுனா நல்லா கழுவி காய வச்சுட்டு தான் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அப்படியே நம்ம அரைச்செல்லாம் வச்சோம்னா ஒரு மாதிரி அப்படியே டைரெக்டாக, ஏன்னா அது மேலே டஸ்ட் அது இதெல்லாம் சேர்ந்து இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அப்படியே நம்ம கழுவாமல் அப்படியே டைரெக்டாக நம்ம அப்படியே அரைச்சிக்கலான்னு நம்ம அரைக்கக்கூடாது. எப்போவுமே எது ஒன்று இருந்தாலும் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற பொருள் நம்ம ஃபஸ்ட்டு அது மேலே என்ன டஸ்ட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது பொருள் நம்ம கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சேஃப்டி. அடுத்து நான் பச்சை பால் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த முல்தானி மிட்டி ஓப்பன் போஸு அம்மா டார்க் ஸ்பாட்டெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம அது போட தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். அடுத்து பச்சை பயிறு நம்ம முகத்தை ஆயில் ஸ்கின் இருக்கிறது நல்லா அந்த ஆயிலெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால போட்டு 1 நாள் 2 நாளே எனக்கு ஆயில் திரும்பியே வருதுன்னு ரொம்ப பேருக்கு நம்ம மேக்கப்லாம் ஐடியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை நார்மல் நம்ம முகத்தை கழுவிட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விரலால் நம்ம முகத்தை எப்படி தொட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு அந்த விரலிலே அந்த ஆயில் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது, ஆயில் ஸ்கின் தான் எனக்கு. அதனால இந்த மாதிரி போடுவோம். எனக்கு அந்த அளவுக்கு இப்போ ஆயிலே இல்லை முகத்தில், அந்த ஆயில் ஸ்கின் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நல்லா கிளியர் பண்ணின்னு வருது. அதனால தான் அதில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்கள்கிட்ட இந்த ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை நான். ஏன்னா ஒன்றும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் இயற்கையான பொருள். அது இல்லாமல் எங்கள் பாட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்து தான் எங்கள் அம்மாவுக்கு, அவங்க எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான். வெளியே நம்ம எந்த ப்ராடக்ட்டை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. எதுவுமே சரி இந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டிலே எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குவாங்க. நாங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஷாம்பு மட்டும் தான் நாங்கள் வெளியே அதுவும் அந்த ஷாம்பு கூட அலோடு இல்லை. சீயக்காய் பவுட்ரு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குவாங்க. இல்லைன்னா அந்த சோப் எடுக்க அந்த சீயக்காய் அது இது இருக்கு இல்லைங்களா, அது வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு அதில் எங்களுக்கு ஷாம்பு செஞ்சு கொடுக்குவாங்க. இல்லைன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதில் எங்களுக்கு ஷாம்பு செஞ்சு எங்களுக்கு கொடுக்குவாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஆனால் தெரியாமல் நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு அவுட் சைட்லேருந்து தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்புறமா ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம். மற்றபடி வேறு எதுவுமே நாங்கள் வெளியத்துலேருந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது இப்போது நம்மளுக்கு போடும்போது நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஏஜ் கம்மியாகாது, ஜாஸ்தி தான் அயன் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்ப அதோடைய எஃபெக்ட்டு நம்மளுக்கு காட்டும், ஸ்கின்லேயும் சரி இல்லை நம்ம ஃபுல் பாடியிலையும் சரி இந்த மாதிரியெல்லாம். அதனால தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்னும் அதே தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாங்க. நாங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறோம். அதனால தான் வீட்டில் இருக்கிற பொருளே தான் என்னுடைய டைட்டில் நான் வச்சுருக்கிறது தனவல்லி 1978. அதாவது அப்புறமா கிச்சன் பியூட்டி கிச்சனு ஃபேஸ் பேக்கு டிப்ஸுன்னு. ஏன்னா பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக் டிப்ஸுனால் நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற பொருளே தான். நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த உணவை எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதே
பொருளை வச்சு தான் நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு, அது இல்லாமல் நம்ம முடிக்கு ஷாம்பு, இந்த மாதிரி முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டுறதுக்கு, இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கிற பொருளே தான். அதனால தான் அந்த மாதிரி ஒரு இயற்கையான பொருள் இது. நம்ம வயசு ஆக ஆக நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டை காட்டாது. நம்ம முகமும் எந்த ஒரு சீக்கிரமாக சுருங்கி போன மாதிரி இல்லை மார்க்குங்கோ இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு கேரண்டி இது. இப்போ நான் பச்சை பால் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா, பச்சை பால் வந்து நம்ம முகத்தை என்ன கழுவி இருந்தாலும் சரி, நம்ம முகத்தில் கழுவி தொடித்த பிறகு கூட திரும்பியும் நம்ம நார்மல் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து தொடித்தோம்னா மறுபடியும் அந்த அழுக்கி இந்தே இருக்கும். அதனால பால் போட்டோம்னா அந்த டஸ்ட்டு அதில் இருக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுக்கும். இப்போ வந்து இது 3 பொருள் வச்சு தான் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு, அது ஆயில் ஸ்கின்னுக்கு. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கின்னு ஒரு வடிகட்டி வச்சு இப்போ நான் தேவையான அளவுக்கு இந்த பச்சை பயிரை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பார்த்தாலே தெரிவாங்க ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நான் ஜெலிச்சே வைக்கல, அப்படியே போட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டியில் இந்த மாதிரி இது பண்ணிக்கணுமென்னா, நீங்கள் இதில் ஃபேஸ் க்ரீமு பண்ணணும் ஆனாக்கா ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் நல்லா தாராளமாக எடுத்துருந்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். ஏன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கொரன்னு கொடுப்பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா கொரன்னு இருக்குது. இது வேந்தாலும் இன்னொரு தடவை கூட நம்ம இது ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்குது. ஒரு அளவுக்கு நான் அரைச்சிருக்கிறேன், ஆனால் ரொம்ப கொரன்னு பரவாயில்ல. பாருங்கள் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் எடுத்தால் இந்த மாதிரி 3/4 டீஸ்பூன். அதாவது ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக, ஏன்னா இது கழுத்து முகத்துக்கெல்லாம் போடுறதுக்காக நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு முல்தானி மிட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு முல்தானி மிட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கனால போதும். பாருங்கள் இந்த மாதிரி முல்தானி மிட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக பாலை சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு. அதாவது பச்சை பால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இது எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா கொர இருக்குது இல்லைங்களா இந்த பச்சை பயிறு, அதனால அது கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோம்னா இது நல்லா டைட்டாக ஆகிடும். பாருங்கள் இது மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டே, இப்போ இது கலக்க வந்த பிறகு இந்த அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் இப்படி எடுத்து ஊற்றினா தண்ணி மாதிரி ஆகுது. இது ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா அந்த கொரன்னுக்கிறது நல்லா டைட்டாக ஆகிடும். அதை எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எடுத்து இப்படி காட்டும் போது எந்த அளவுக்கு அப்படியே தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒரு 5 நிமிஷம். ஏன்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி, உளுந்து, கடல மாவு, பச்சை பயிறு எது இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம என்ன அரைச்சாலும் அது கொரன்னு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு, அதுக்காக ரொம்ப நீங்கள் பாலோ சரி இல்லை தண்ணியில் நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, இந்த மாதிரி அழுக்கு மீறி ஊற்றிக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்போது அது ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள் இது தான் நல்லா ஃபேஸ் பேக்குக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஸ்கின்லேயே அப்படியே வலிஞ்சு வராது. பாருங்கள் இந்த அளவுக்கு. அப்படியே உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் ஃபுல் பாடி கூட வேந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வேறு ஸ்கின்னுக்கு தான் போடணும், நம்ம முகத்துக்கு போட்டாலும் நம்ம கை கால் ஃபுல் பாடிக்கு கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இது பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் கிடச்சிச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சி, நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ
அதை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வீடியோவை இதோடு இன்னும் பெட்டராக உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். ஏற்கனவே ஆயில் ஸ்கின்னுக்கு நான் ஃபேஸ் பேக் போட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இது வந்துட்டு இந்த பச்சை பயிர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்குது. டைட்டிங் பண்ணுறது இல்லாமல் இதில் பால் முல்தானி மிட்டி சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்டும் சரி, அப்புறமா ஓப்பன் போஸும் சரி, இந்த பிக்மெண்டேஷனு இதெல்லாமே இந்த பொருள் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. ஆயில் ஸ்கின்னும் முக்கியமாக ஆயில் ஸ்கின்னு நல்லா டைட்டிங் பண்ணி நம்ம ஸ்கின்னும் ஆயில் ஸ்கின்னு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.